சொல்லுங்க. நான் வரணும், செத்து போட்டா நான் வரணும், உங்க வீட்டுல சாவு விழுந்தா நான் வரணும், பவுடர் போட உங்க நான் வரணும். இன்னைக்கு நான் நிக்கிறேன். சின்னாச்சி வா நீங்களே, உங்களை அண்ணன் தம்பி சொந்த பந்த சாதி சாணி உங்களே நம்பி இந்த ஊர்ல இருந்தேன்னு இன்னைக்கு எல்லாரும் என்ன கை விட்டுட்டீங்களே. யாரு இருக்கா? ஐயோ நான் பிள்ளைங்கள காவு பாப்பனா, நான் ஜாமால காவு பாப்பனா, இந்த பிள்ளைங்க வயிற்றா பாப்பா. ஐயா நாங்க துப்புல பணியார இந்த ஊர்ல வருஷ கணக்குல இங்க வேலை பாக்குறோங்க ஐயா. எங்க 3 பொன்புள்ள பிள்ளை வச்சிருக்கோம். அரசாங்கமே வீடு கொடுத்துட்டு அரசாங்கமே இடிக்க வந்து எங்களை நடு ரோட்டுல விட்டுட்டாங்க. நாங்க எங்க போவோம்? எழுக்கிறதுக்கு இடம் வாசிப்பு இல்லைங்கிறாங்க ஐயா. நீங்க தான் உதவி பண்ணணுங்க எங்களுக்கு. நாங்க 60 வருஷமா இங்கதான் தலைமுறையா எங்க மாமனார் காலத்துல இருந்து இங்கதான் இருக்கிறோங்க ஐயா. நானும் வந்து 3 பொம்பளை பிள்ளைய பத்துக்கிட்டு இங்கதான் இருக்குதுங்க ஐயா. இந்த ஊர்லதான் பிறந்துச்சிங்க 3 பொம்பளை பிள்ளைய. ஒரு பொண்ணுக்கு 22 வயசு, 23 வயசு, 24 வயசுல நான் பொண்ணுங்களை வச்சிருக்கேன் ஐயா. எங்களால எங்கேயும் போக முடியாது. இந்த ஊரை விட்டு எங்களுக்கு எந்த பொழப்பும் கிடைக்காதுங்க ஐயா. எங்களை அரசாங்கமே காலி பண்றாங்க. நீங்க தான் ஐயா எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். மோடி வீடு தான் கொடுத்தாங்க ஐயா. எங்களுக்கு மோடி வீடு தான் கொடுத்தாங்க. அவங்க தான் கட்டினாங்க. நாங்க வீடு எரிஞ்சு தெருல நின்று அவங்க தான் எனக்கு வீடு கொடுத்தாங்க. மோடி வீடு தான் கொடுத்தாங்க. கவர்மெண்ட்ல தான் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க ஐயா. எங்களுக்கு வீடு கொடுத்தது அவங்க தான். எங்களுக்கு வீடு கொடுத்தது அவங்க தான். எங்களுக்கு நல்லது செய்யறேன்னு தெருவில் விட்டுட்டாங்க ஐயா. தெருவில் விட்டுட்டாங்க சார். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க 3 பொம்பளை பிள்ளைய நடு ரோட்டுல வரட்டி விட்டுட்டாங்க எங்களை. நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு உதவி பண்ணணும். பிகாம் படிச்சிருக்க சாமி. தயானந்த காலேஜ்ல படித்தோம். நாங்கள் 70 வருஷமா இங்க இருக்கிறோம். எங்க அப்பா அம்மா துப்புரவு பணியார வேலை தான் பாக்குறாங்க. 2017 எங்களுக்கு வீடு கட்டணும்னு மோடி வீடு கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கல, நாங்கள் கட்டியிருக்க மாட்டோம். நாங்களும் பாதி செலவு போட்டு கட்டியிருக்கோம். நாங்கள் இப்போ எங்களை வடிச்சு வரட்டுறாங்க, வீடு இடிக்கிறதுக்கு வராங்கன்னு. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? என் தங்கச்சி 10வது படிக்கிறா. அவளுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அவள் படிப்பாளா? எங்கே போவா சொல்லுங்க. இன்னொரு தங்கச்சி நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. எங்கள் படிப்பெல்லாம் போயிடுச்சு. நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்க. அதிகாரிலாம் வந்து இடிக்க தான் வராங்க. என்ன பேசுறாங்க? எங்களுக்குன்னு யாருமே வந்து நிற்க மாட்டுறாங்களே சொல்லுங்க. திருவாரூர் அருகே வீட்டை இடிக்க வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். சுபா, திருவாரூர் மாவட்டம் அரசவண்ணங்காடு பகுதியில் திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலை ஓரத்தில் பாலமுருகன் சித்ரா தம்பதியினர் குடியிருந்து வருகின்றனர். கடந்த 60 வருட காலமாக இப்பகுதியில் பாலமுருகன் குடும்பமும் குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. பாலமுருகன் ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2018-19 ஆண்டில் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டு வீடு கட்டப்பட்டுள்ளது. இவர்களுக்கு துர்கா, ஹேமா, பிரியதர்ஷினி என்கிற 3 மகள்கள் உள்ளனர். துர்கா கல்லூரி 1ஆம் ஆண்டு, ஹேமா செவிலியருக்கும், பிரியதர்ஷினி 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பாலமுருகன் வீடு கட்டி குடியிருந்து வரும் இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி வீட்டை இடிப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர். மேலும் வீட்டில் உள்ள வீடு உபயோக பொருட்கள், மாணவிகளின் பள்ளி, கல்லூரி புத்தகங்கள் என அனைத்தையும் அதிகாரிகள் வெளியில் எடுத்து வீசிவிட்டு வீட்டை இடிப்பதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சித்ரா மற்றும் அவரது 3 பெண் குழந்தைகளும் கதறி அழுது அரசாங்க வீடான மோடி வீடு கட்டியிருக்கும் போது இந்த இடத்தை எப்படி இடிக்கலாம் என்று கூறி காலில் விழுந்து மன்றாடி கோரிக்கை வைத்தனர். அவர்களுக்கு ஆதரவாக ஊர் மக்களும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாற்று இடம் எதுவும் வழங்காமல் இந்த வீட்டை எப்படி இடிக்கலாம் என பெண் குழந்தைகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுபா.